சூரியனை ராசிநாதனாக கொண்ட சிம்மராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது? வருகின்ற 5 நாட்களில் ஒரு சில மாற்றங்கள் நிகழ இருக்குது. அது எந்த மாதிரி இவங்களுக்கு சாதகமாக இருக்குமா, பாதகமாக இருக்குமா? அது மட்டும் இல்லாமல் நம்ம சிம்மராசி என்பவர்களுடைய நண்பர்கள் யார்? இந்த சிம்மராசிக்கு பெரும்பாலும் யாரெல்லாம் நண்பராக அமைவாங்க? இவங்ககிட்ட பழகிறது எப்படி? பெரும்பாலும் இவங்களுக்கு தொழில் எப்படி அமையும்? இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை இவங்களுக்கு எப்படி அமையும்? எந்த வயதில் இவங்களுக்கு திருமணம் நடக்கும்? அதே நேரத்தில் இவங்களுக்கு குழந்தை பேர் எந்த வயதில் கிடைக்கும்? இவங்களுடைய எதிர் ராசியாக யாரெல்லாம் செயல்படுவாங்க? இவங்களுடைய வாழ்க்கை துணை மூலிமா இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது சிம்மராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த ஆடி மாதத்தில் கட்டாயம் நீங்கள் ஒரு அம்மன் ஆலயத்துக்கு சென்றுட்டு வாங்க. அது உங்களுடைய குலதெய்வம் அம்மன் தெய்வமாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த காலகட்டத்தில் இந்த ஆடி மாதத்தில் ஒரு முறையாவது உங்களுடைய குலதெய்வத்துக்கு ஒரு நெய்வேத்தியமோ ஒரு சக்கரை பொங்கலோ அல்லது ஏதாவது ஒன்று போய் வாங்கிட்டு போய் அந்த குலதெய்வ கோயிலில் மனதார, அதுவும் குடும்பத்தோடு போய் வழிபட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. குடும்பத்தோடு போய் வழிபட்டுடுவாங்க. கட்டாயம் உங்களுடைய வீட்டில் ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்வு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு கடந்த ஓராண்டுகளாக குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை, தொழிலில் நிறைய பிரச்சனைகள், ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள், இதெல்லாம் கடந்த ஓராண்டுகளாகவே நீங்கள் அனுபவிச்சுட்ருக்கீங்க. ஏன்னா கேது பகவான் ராசியில் வந்ததுலேருந்தே உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன சண்டை சச்சரவு, எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த சிம்மராசி என்பர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. நீங்கள் சிம்மராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சிம்மராசிக்கு ராசி அதிபதியே சூரிய பகவான். இந்த சூரியன் கடகராசியில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம். கடகராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி சந்திரன், மனோகாரகன். அதனால் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுடைய மனோதிடம் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ராசிநாதன் கடகராசியில் பிரவேசிக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் தன்னம்பிக்கை, கௌரவம், நல்ல ஒரு பெயர், புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த சிம்மராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். இயற்கையாகவே தலைமை பண்பு கொண்ட நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு 10 பேர்த்த வழி நடத்துகிற மாதிரி ஒரு தலைமை பொறுப்பு இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். தைரியமாக எல்லாத்தையும் கையாண்டு நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு. ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வசந்த காலம், ஒரு மகிழ்ச்சி நிகழப்போகுது இந்த காலகட்டத்தில் அப்படின்னே சொல்லலாம். சூழ்நிலையை மட்டும் கரெக்டாக அறிந்து அதன் பிரகாரம் செயல்படுங்க. டக்குன்னு கோவப்படுறத கொஞ்சம் குறைச்சிட்டு நிதானமாக செயல்படுங்க. ஏன்னா இது வரைக்கும் ஒரு ஆண்டு காலமாகவே இந்த கோவப்படுறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு மனம் பக்குவப்பட்டிருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மனோபக்குவம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மனதில் இருக்கிறத அப்படி நேரடியாக பேசி அந்த இடத்துலையே அந்த பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த சிம்மராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். யாராவது பொய் பேசிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க, வஞ்சகம் பண்ணிட்டாங்கன்னா இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு பொதுவாக அவங்கள பிடிக்காது. ஏன்னா இந்த மாதிரி பொய் பேசுகிறவங்களையும் நம்ப வச்சு ஏமாத்துறவங்களையும் கண்டாலே அறவே பிடிக்காது இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு. உங்களுக்கும் அந்த மாதிரி தான் பிடிக்காதா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் இந்த சிம்மராசி என்பவர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. ஒருவரை நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக எல்லா விஷயத்துக்கும் உதவி செய்ய தயங்க மாட்டாங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவனுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா முதல் ஆளாக நிற்கக்கூடியவங்க இந்த சிம்மராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் இவங்ககிட்ட பழகிறது அவ்வளோ ஒரு எளிதான காரியம் இல்லை. பார்க்குறதுக்கு உள்ளுக்குள்ளே ரொம்ப அன்பானவங்களாக இருந்தாலும் கூட வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப டெரரான ஒரு நபர்கள் போல் இந்த சிம்மராசி என்பர்கள் தோற்றமளிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்கள ரொம்ப மதிப்பாங்க. அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளே ஒரு குழந்தை மாதிரி உங்களுடைய மனது அப்படின்னு சொல்லலாம். ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல கோபத்தை காமிச்சிட்டு ஆனால் உள்ளுக்குள்ளே அது வேதனையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சிம்மராசிக்கு தலைமை பொறுப்பு, இந்த நிர்வாகத்திறன்லாம் அருமையாக வரும். ஊருக்குள்ளேயே ஒரு 10 பேர்த்த வழி நடத்தணும், ஒரு திருவிழாவை நடத்தணும் அப்படின்னா அந்த சிம்மராசி என்பவர்கிட்ட அந்த பொறுப்பு ஒப்படைச்சுன்னா கரெக்டாக அந்த திருவிழாவை வழி நடத்தக்கூடியவங்களாம், அந்த திருவிழாவை கரெக்டாக கொண்டுட்டு போக தெரிந்தவங்களாம் இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடு இருக்கும். அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க.
உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த சிம்மராசி என்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. இந்த சிம்மராசிக்கு வருமானம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைவு தான். ஆனால் பொதுவாக சிம்மராசி என்பர்கள் நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி தான் அப்படின்னு சொல்லலாம். ஆடம்பரமாக வாழணும் அப்படின்னு விரும்புவாங்க இந்த சிம்மராசி என்பர்கள். சாதாரணமாக தரையில் படுத்து உறங்காமல் ஒரு 4 பெட்ஷீட் விரித்து போட்டு அதன் மேலே படுத்து தூங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. கொஞ்சம் சொகுசாக இருக்குன்னு நினைப்பாங்க. உணவே கூட கொஞ்சம் ஜில்னஸாக பழைய உணவாக இருந்தது அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க. சூடான உணவுகளை சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஆரோக்கியமான ஃபுட்டு எடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. திட்டமிட்டு இவங்க சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு யாராவது கஷ்டம் அப்படின்னு வந்துட்டாங்கன்னா உடனடியாக அந்த சேமிப்புலேருந்து பணத்தை எடுத்து அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நபர்களாகவும் இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். உறவுகளை ரொம்ப மதிப்பாங்க இந்த சிம்மராசி என்பர்கள். குறிப்பாக சொல்லும்போது இந்த சிம்மராசி என்பர்கள் தான் மட்டும் முன்னேறினா போதாது, தன்னுடைய குடும்பமும் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக அதிகமாக கஷ்டப்படக்கூடியவங்கள இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. தியாக உணர்வு இவங்களுக்கு கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இவங்களை ஒருத்தர் மதிக்கலை அப்படின்னா அந்த இடத்த விட்டு விலகிடுவாங்க. மதிக்கிறாங்க, இவங்கக்கிட்ட அன்புக்காக அவங்க வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்காக எல்லாத்தையும் செய்யக்கூடியவங்கள இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த சிம்மராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் முதல் குழந்தையாக பிறக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். தாய் தந்தையரை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு நபர்கள் அந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் கரெக்டாக சொல்ல முடியும் இவங்களுக்கு உடன்பிறப்புகள் எத்தனை பேர் அப்படிங்கிறத. இருந்தாலும் பெரும்பாலும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு உடன்பிறப்புகள் 2 6 3 பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சிம்மராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை அப்படிங்கிறது பெரும்பாலும் நெருங்கிய உறவுகளால் இவங்களுக்கு வாழ்க்கை துணை அமையாது. கொஞ்சம் தெரியாத நபர்களால் தான் இவங்களுக்கு வாழ்க்கை துணை கொஞ்சம் அமையும். ஒரு தூரத்து உறவால் தான் இவங்களுக்கு வாழ்க்கை துணை அமையும் அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட நல்ல ஒரு புரிதல் உணர்வு ஏற்படும், நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும், வாழ்க்கை துணையை ரொம்ப விரும்புவாங்க. ஆனால் வெளியில் அந்த விருப்பத்தையோ அந்த மகிழ்ச்சியோ காமிச்சிக்க மாட்டாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே தன்னுடைய உறவு, தன்னுடைய வாழ்க்கை துணை அப்படின்னு அந்த ஒரு அன்பு அரவணைப்பு எல்லாமே இந்த சிம்மராசி என்பவர்கிட்ட நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு புரிதல் உணர்வோடு இவங்களுடைய வாழ்க்கை துணை இவங்களுக்கு அமைவாங்க அப்படின்னு சொல்லலாம். வெளியில் பார்க்கும்போது வடிவேல் கோவை சொல்ல மாதிரி எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ளே நல்ல ஒரு அன்புள்ள வாழ்க்கை துணையாக இவங்களுக்கு அமைவாங்க அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு முதல் குழந்தை ஒரு ஆண் குழந்தையாக பிறக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தசாபுத்தி அதாவது 5ஆம் பாகம் நல்லா இருந்தது அப்படின்னா, குருபலம் நல்லா இருந்தது, தசாபுத்தி நல்லா இருந்தது அப்படின்னா பெரும்பாலும் இதில் நடைபெறத்துக்கான சாத்தியக்கூறு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த சிம்மராசி பெண்களுக்கு தொழில் எப்படி அமையினா, பெரும்பாலும் ஒரு நிர்வாகத்திறன் உள்ள ஒரு தலைமை பொறுப்பு உள்ள ஒரு தொழில் தான் பெரும்பாலும் இந்த சிம்மராசி பெண்களுக்கு அமையும். குறிப்பாக ஆசிரியர் தொழில் உங்களுக்கு நல்லா அமையும். மருத்துவம் சார்ந்த தொழில், வங்கி சார்ந்த தொழில், அரசு வேலையெல்லாம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் முயற்சி பண்ணாங்கன்னா கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்க படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு தொழில் தான் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த சிம்மராசி என்பர்களுக்கு நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. 10 பேர்த்த வழி நடத்தக்கூடிய யோகமுள்ள ஒரு ராசி தான் இந்த சிம்மராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த சிம்மராசிக்கு யாரெல்லாம் வாழ்க்கை துணையாக அமைந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேசராசி என்பர்கள், தனுசு ராசி என்பர்கள், மிதுனம், துலா ராசி என்பர்கள்லாம் நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு நல்லா ஒத்து வருவாங்க. இவங்க கூட நல்ல ஒரு புரிதல் உணர்வு இருக்கும். நிறைய விஷயங்கள் இவங்க கூட ஒத்து போகும். திருமணமே கூட உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காரங்களாக இருந்ததுன்னு அப்படின்னா ஓரளவுக்கு பொருந்தி வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். நட்சத்திரத்தை வைத்து தான் அதை கரெக்டாக சொல்ல முடியும். அவங்களுடைய தசாபுத்தி பலன்களை வைத்து தான் கரெக்டாக சொல்ல முடியும். பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்களாம் ஒத்து வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு நண்பராகவோ இவங்க கூட ஒரு கூட்டு தொழில் அமைச்சாங்களோவோ அது நல்லா சிறப்பாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஒரு புரிதல் உணர்வு இருக்கும். அதே நேரத்தில் இவங்களுக்குள்ள நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும். பெருசாக கருத்து வேறுபாடு அதிகமாக ஏற்படாது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு ரிஷபம், விருச்சிகம், மகரம் இந்த 3 ராசிக்காரங்க கூட அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்படும். ஒரே வீட்டில் பிறந்த குழந்தையாக இருந்தாலும் கூட இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அந்த வீட்டில் ரிஷபமோ, விருச்சிகமோ, மகரமோ யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட பார்த்திங்கன்னா அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்படும். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி யாராவது ஒரே ராசியில் பிறந்தவங்க இருக்காங்களா? அதாவது ஒரே ராசியில் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த ரிஷபம், விருச்சிகம், மகரம் இந்த ராசிக்காரங்க
ஒரே வீட்டில் 2 குழந்தைகள் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள பார்த்திங்கன்னா அடிக்கடி கருத்து வேறுபாடு, சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. ஜோதிட மரபுகளும் அந்த மாதிரி தான் கூறுது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு தலைமைத்துவம் நல்லா வரும். அதனால் பெரும்பாலும் அந்த குடும்பத்தோட நிர்வாகத்திறன் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசி என்பவர்கிட்ட இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய மிகப்பெரிய பலமே பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. இவங்களுடைய சொல் செயல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ரொம்ப பாதுகாக்கிற குணம், தன்னுடைய குடும்பத்துக்கு எந்த இடத்துலையுமே ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் ரொம்ப பாதுகாப்பாக கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான அந்த குணம் பெரும்பாலும் இந்த சிம்மராசி என்பவர்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு யாருக்கும் எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இந்த சிம்மராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவங்களுடைய மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பெரும்பாலும் கோபம் வர்றதுனால ஒரு சில இடத்துல கண்மூடித்தனமாக கோபம் வந்துடும். அது பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல பிடிவாதமாக செயல்படுவாங்க, பாராட்ட விரும்ப மாட்டாங்க. ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் அதிகப்படியான விமர்சனங்கள் எடுத்துக்குவாங்க இந்த சிம்மராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்க பெரும்பாலும் சூரிய நாராயண வழிபடுறது, சிவபெருமானை வழிபடுறது, முருகப்பெருமானை வழிபடுறதுலாம் ரொம்ப நல்லது. ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய நமஸ்காரம் கட்டாயம் நீங்கள் செய்யுங்க. அசைவ உணவை தவிர்த்துட்டு சூரிய பகவானை வழிபடும் போது அந்த சூரியனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும்போது கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த சிம்மராசி என்பவர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை பிரமாண்டமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சூரிய பகவானை வழிபடுங்க. சின்ன சின்ன மேகமூட்டங்கள் வந்து அப்பப்போ சூரியனோட வெளிச்சத்தை வந்து மறைக்கும். இருந்தாலும் சூரியனோட பிரகாசம் இந்த உலகிற்கு ரொம்ப ஒரு ஒளியை தரக்கூடியது. அதனால தான் இந்த சிம்மராசி என்பவர்கள் அந்த குடும்பத்துக்கு நல்ல ஒரு ஒளியாகவும் ஒரு விளக்காகவும் விளங்கக்கூடியவங்க தான் இந்த சிம்மராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். சில நேரங்களில் கர்ச்சிப்பது போல் இருந்தாலும் கூட இந்த கர்ச்சிப்பது கூட அவங்கள நிரூபிக்கிறதுக்காக தான் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து செயல்படுங்க. குறிப்பாக உங்களுடைய வீட்டில் ஒரு சிம்மராசி என்பவர்கள் இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களுடைய கோபத்தை அறிந்து அதற்கேற்ப நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையும் சரி அவங்களுடைய வாழ்க்கையும் சரி ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த சிம்மராசி என்பவர்கள் சொல்ல வர கருத்துக்களை கொஞ்சம் நேரம் உற்று கவனிங்க. ஏன்னா அவங்க பெரும்பாலும் நியாயமாகவும் உண்மையாகவும் அதற்காக தான் போராடக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்களுடைய கருத்துக்களை கேட்காத போது அப்போ தான் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் கோபம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் சிம்மராசி என்பவர்கள் ஒரு குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்னா மற்ற எல்லாத்தையும் அரவணைச்சு போவாங்க. அதே நேரத்தில் நல்ல ஒரு டேலண்ட் பர்சனாக இருப்பாங்க. நான் மட்டும் முன்னேறினா போதாதே என்னுடைய குடும்பமும் சேர்ந்து முன்னேறணும் அப்படின்னு நேர்மையாக உழைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த சிம்மராசி என்பவர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பரபவ வருடம் ஆடி மாத கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது இந்த மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசி அதிபதி விரயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் வென்றிருக்கிறார். விரயஸ்தானத்தில் ராசிநாதனோடு சூரியனும் இணையும் போது குருவும் அங்கே இணைந்திருக்கிறார். அஷ்டமத்தில் சனியோடைய ஆதிக்கம் இருந்தாலும் வரவை காட்டிலும் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வருமானத்தில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இடையூறுகள் வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. நீங்கள் இரவு பகல் பார்க்காம உழைத்தாலும் கூட அதற்கேற்ற பலன் கிடைக்கிறதுல கொஞ்சம் இடைஞ்சல்களும் தடைகளும் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கடந்த 7-8 மாதமாகவே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை தான் நம்மளுடைய சிம்மராசி என்பவர்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு 4 மாதம் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பிரகாசமான லைஃப் உங்களுடைய வாழ்க்கையில் அமைய போகுது. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் எதை எடுத்தாலும் கொஞ்சம் தடையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. என்னமா ஒரு போராட்டமான வாழ்க்கையாகவே இருக்குது, ஒரு கொஞ்சம் பாசிட்டிவாக நீங்கள் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கை பார்த்திங்களா, அதை மட்டும் எந்த இடத்துலையும் தளராமல் இருங்க. நம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடுங்க. நிச்சயமாக அந்த போராட்டத்துக்கான ஒரு வெற்றி கிடைக்காமலாம் போயிடும். போராடிட்டு இருங்க, கட்டாயம் ஒரு நாள் உங்களுக்கு வெற்றி அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு கடகராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார். அங்குள்ள சூரியனோடு இணையும் போது நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு புத ஆதித்ய யோகம் ஏற்பட போகுது. இந்த புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது ஒருவருடைய உச்ச குருவோடு இணையும் போது இல்லத்தில் ஏதாவது ஒரு சுப செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஏற்படும். ஏன்னா புத ஆதித்ய யோகம் ஏற்படும் போது குருவும் அங்கே இருக்கிறார். ஒரு சுப கிரகம் அங்கே இருக்கும்போது கட்டாயம் இந்த ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு சுப செலவு, ஆடி மாதத்தில் ஏதாவது திருவிழாக்களுக்காக ஏதாவது ஒரு சுப செலவு, வீட்டிலே கூட ஏதாவது ஒரு 4 உறவுகளை கூப்பிட்டு அழைச்சிட்டு வந்து ஏதாவது ஒரு விருந்தோ ஒரு கேளிக்கை நிகழ்ச்சியிலையோ கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுப செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால்
இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் சுப செலவு கொஞ்சம் செஞ்சுக்கிறதுமே நல்லது அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் சின்ன தடை வருது, பிரச்சனை வருது, பண விரயம் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க கொஞ்சம் சுப விரயம் இந்த ஆடி மாதத்தில் செஞ்சுக்கிறது நல்லது. இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் செய்கிறது ரொம்ப நல்லது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காம இருக்கீங்க அப்படின்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க. ஆடி மாதத்தில் தான தர்மங்கள் செய்யுங்க. பொதுவாக ஆடி மாதம் அப்படின்னாவே அம்மனுக்கு கூழ் ஊற்றுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் கூழ் ஊட்டுற சடங்கு சம்பிரதாயம் எதற்காக வந்ததுன்னா, ஆடி மாதத்தில் தான தர்மம் செஞ்சோம் அப்படின்னா அது வந்து இரட்டிப்பு பலனை பெற்றுத்தரும். அதனால தான் இந்த ஆடி மாதத்தில் அம்மனுக்கு இந்த மாதிரி விசேஷங்கள் செய்கிறது ஒரு வழக்கமாக இருக்குது. காலங்காலமாக நம்மளுடைய முன்னோர்களும் பின்பற்றிருந்தாங்க. இன்று இருக்கக்கூடிய தலைமுறையில் இருக்கக்கூடியவங்களும் அதை பின்பற்றிட்டு வராங்க. அதனால் ஆடி மாதத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை செய்யும்போது கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கை பொருளாதாரத்தில் அடுத்த லெவலுக்கு வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. இந்த சிம்ம ராசிக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு விலை உயர்ந்த பொருள் வாங்கிறதுக்கான யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தெய்வத்திற்காக கொஞ்சம் செலவு செய்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இந்த காலகட்டத்தில் இருக்குது. சகோதரரால் சகோதரியால் ஏதாவது ஒரு வருமானமோ அல்லது அவங்களுடைய திருமணம் போன்ற சுபகாரியங்களோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் முன்னாடி நின்று நடத்தி வைக்கக்கூடிய யோகம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ஆடி மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு மிதுனத்துக்கு செல்லக்கூடிய செவ்வாய் 4, 9 ஆகிய இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் அங்கு வரும்போது லாபஸ்தானத்தில் வரும்போது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த பற்றாக்குறை அப்படிங்கிற இருந்த நிலை கொஞ்சம் மாறி ஏதாவது ஒரு விதத்தில் ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். எங்கேயாவது புனித பயணங்கள் மேற்கொள்வீங்க. பெரிய ஆன்மீக அன்பருடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா எடுக்கிற காரியங்கள் வெற்றியாக அமையும். ஒரு திறமை மிக்க ஒரு நபர் உங்களுடைய கண்ணில் தென்படுவார். அவர் மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் தென்படும் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து உங்களுக்கு பின்னணியாக இருந்து உங்களுக்கு செயல்படுத்த வைப்பார். அதனால் நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சொத்து வாங்கி விற்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாக்கக்கூடிய யோகம் இருக்குது. தொழில் மூலிமா நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சில விஷயங்கள்லாம் குறிப்பாக உங்களுடைய பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனை பஞ்சாயத்து அப்படின்னு போயிட்டு இருந்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் சாதகமாக முடியக்கூடிய யோகம் இருக்குது. அந்த பாகப்பிரவினை பிரச்சனை வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும். அதுவும் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். ஆடி மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு கன்னி ராசிக்கு செல்லக்கூடிய சுக்கிரன் அங்கு வந்து நீச்சம் பெற இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 3, 10 இந்த இடத்துக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு சகாய ஸ்தானாதிபதியாகவும் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் சுக்கிரன். அவர் நீச்சம் பெறதுனால தொழிலில் சின்ன சின்ன குறுக்கீடுகள், சின்ன சின்ன இடைஞ்சல்கள், எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். நினைத்த நேரத்தில் நினைத்த செயலை செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படும். சுற்றத்தார்களால் நண்பர்களால் ஏதாவது ஒரு பிரச்சனை, இடைஞ்சல், குறை கூறுற மாதிரி ஏதாவது ஒரு டென்ஷன் படுத்துகிற மாதிரி மன அமைதியை கெடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வெற்றிக்கான எல்லா வழிகளும் ஒரு பக்கம் தென்பட்டாலும் கூட உங்களுடைய தசாபத்தி கரெக்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை இருக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது. தெய்வ வழிபாடை இந்த மாதத்தில் மறக்காமல் செய்யுங்க. முன்னோர்கள் வழிபாடையும் தொடர்ந்து செய்யுங்க. நல்ல ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வியாபாரம் தொழில் செஞ்சிட்ருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. தேவையில்லாத விஷயங்களில் கொஞ்சம் தலையிட வேண்டாம். கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெருசாக பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. அம்மன் வழிபாடை இந்த மாதத்தில் தொடர்ந்து செய்யுங்க. நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.